வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நேந்திரப்பழம் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா பழுத்து போச்சுன்னா அந்த பழத்தை போட்டுறாதீங்க, அதை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொலியெல்லாம் கருத்து போன பழம் இருந்துன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய ரெசிபீஸ் அதில் பண்ணலாம். அது நல்ல வைட்டமினும் கூட. ஆனால் நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி பழம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், நான் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அதில் கேஷ்நட்டு, அந்த பழத்தோட பீஸு எல்லாமே நம்மளுக்கு கடிபடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொருத்தருக்கு எடுத்து கொடுக்கும்போது வசதியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அதுக்காக நான் 3 நேந்திரப்பழம் இந்த மாதிரி நல்ல பழுத்தது அதுதான் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்தது தான் இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டேன். அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலோ வச்சு நம்ம நல்லா அழுத்தினா போதும். பாருங்கள், இந்த மாதிரியே பண்ணிடலாம். இப்போ நான் 3 பழம் தான் எடுத்துருக்கிறேன். ஆனாலுமே போதும், நிறைய பீசஸாக கிடைக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஆயிலெல்லாம் இதில் சேர்க்கலை. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அப்போ கம்ப்ளீட் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். நல்லா மேஷ் பண்ணிடுறேன். சின்ன சின்ன பீஸு பழம் அப்படி இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். நாம் பண்ணும்போது அந்த பழம் அப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் நாம் இப்போ வெல்லைப்பாகு சேர்க்குறோம். வெல்லம் ஒரு 1/4 கிலோ வெல்லம் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் 1 டம்ளர் பாகு எடுத்து வச்சுருந்தேன். இந்த 1 டம்ளர் பாகு 1 கப்பு வெல்லைப்பாகு இதில் சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு. சீக்கிரமாக பண்ணிடலாம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்குறோம். நீ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நீங்கள் பொடிச்சு போடுறதா இருந்தால் ஒரு 3 ஏலக்காய் எடுத்தால் போதும். நான் சுகரும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட கேஷ்நட் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். அதை இப்படி உடச்சி இந்த மாதிரி சேர்க்குறேன். எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ண வசதினா நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அந்த 1 கப்பு அந்த வெல்லைப்பாகு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வேணும்னு கிடையாது. ஏது ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தாலும், ஒரு பவுலோ இல்லை ஒரு பிளேட்டோ எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் அதில் க்ரீஸ் பண்ணிக்கணும், அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இல்லை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட அதை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நெய் க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ இது நெய் மட்டும்தான் க்ரீஸ் பண்ணுறேன். இது நல்லா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் எல்லாம் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லெவல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டேன். நீ இட்லி வேக வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வச்சு நாம் வேக வைக்க போகிறோம்.
அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணி வந்து கொதி வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது வச்சு நீங்கள் இப்படி குத்தி பாருங்கள். அதில் வந்து ஒட்டலைன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் தேவையில்லை. 20 நிமிஷத்தில் கட்டாயம் என்னானாலும் வெந்திருக்கும். ஓகே, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாற்றுங்க, அப்போ சீக்கிரமாக அது எழுந்துடும். பிளேட் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. பார்த்திங்களா, எவ்வளோ அருமையாக ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நேந்திரப்பழம், கோதுமை மாவு, அதே மாதிரி ஜாகரி இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம். எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது தான். உங்களுக்கு விருப்பம் உள்ள ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணால் அப்படியும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நல்ல சூடு, கொஞ்சம் சூடு இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிட இதை விடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான ரெசிபி குழந்தைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம், டைமே ஆகாது. ஓகே, அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம்.